5000 பேர் பொதுக்குழு, உயர்மட்ட குழு, ஆட்சி மன்ற குழு, திமுகன்னு எடுத்து இது அதிமுக, திமுக எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில். அப்போ அந்த 5000 பேர் அந்த இடத்துலையும் எம்எல்ஏங்க கிட்டேயும் மாவட்ட செயலர்களோட ஓட்டு வாங்கியிருந்தா டிடிவி தினகரனுக்கு இன்னைக்கு பதவி போயிருக்காது. சரி. ஓபிஎஸ்க்கு இந்த பதவி போயிருக்காது. சசிகலா அவர்களை எக்ஸிட் பண்ணியிருக்க முடியாது. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் அந்த லெவல்லே இல்லை. ஏன் அப்படி அவரை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க? அவர் இப்போ போய் பேசுறதுனா அவர் என்ன பண்ணணும்? அவரே கூட ராஜினாமா பண்ணிட்டு போனோம். சரி எல்லாம் நீக்கணுங்க. இல்லைங்களே அவரால் அவர் ஏன் அவரை நான் குறைச்சி மதிப்பிடுறேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு கேட்குறாங்க ஏர்போர்ட்டில், நான் அப்படிலாம் கெடுலாம் விற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறார் பூனைக்குட்டி மாதிரி. அதுக்கப்புறமா திருப்பி மறுபடியும் சிவி சண்முகம் அவரோட இல்லத்தில் நீங்கள் கூட சொல்லி கல்யாணத்துக்குலாம் போகிறாரு. அங்கேயும் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. எல்லா அதிமுகவினருக்கு நல்ல மரியாதை. மனசில் இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா சரி, அது ஒரு தைரியமாக தெளிவாக பண்ணோம்ல அரசியல். மறுநாள் பதவியிலிருந்து நீக்கினப்ப அமைதியாயிட்டீங்களா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. எங்கே உங்களோட வீராவேசம், எங்கே அந்த வீரியமான எதிர்ப்பு அரசியல், எம்ஜிஆர் காலத்து அரசியல் எங்கே? நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? நீ என்ன நீக்கிறது? நான் உன்னை நீக்கிறேன். கே செங்கோட்டையன் என்னும் நான் கட்சியில் இந்த இவரெல்லாம் நீக்கிறேன்ப்பா, நான் தான்ப்பா அதிமுக. அந்த மாதிரி யுத்தம் செய்யக்கூடிய நபர் அவர். சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ யுத்தம் செய்ய தான் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஏங்க இவங்க எல்லாமே அம்மையார் சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டு சரி அந்த இடத்துல கொடுத்த வேலையை சரியா செய்யாம தோத்தவர்கள். ரைட்டுங்களா? இன்னைக்கு பிஜேபி கிட்ட எல்லாம் நட்பு பாராட்டுறீங்கள, அந்த பிஜேபி தானே உங்களை காலி பண்ணுச்சு. ரைட்டா? சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆவதை தடுத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க அந்த தைரியமோ திடகாத்தமோ இல்லை. அதனால என்ன பண்றீங்க? அமைதியா இருக்கீங்க. என்டிஏ கூட்டணியில் இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த கோபம் வீரியன்றதெல்லாம் சூழ்நிலை கேட்டார் போல். சுயமா அம்மையார் ஜெயலலிதா போல பார்த்துக்கலாம், முட்டி மோதிக்கலான்ற எண்ணம் கிடையாது. அப்போ முட்டி மோதிக்கலாம் பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் யாருக்கு இருக்கு? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கு.